ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்ட் மேட்ச்சில் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங்கேவும் நம்ம லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், நம்ம தியானும் நம்ம லின்னும் கிஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ட்டு தான் இப்போ ப்ரீஃபாக காட்டுறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தியான் வந்து அங்கேருந்து கோச்சிட்டு வந்து நின்று இருந்தா இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம லின்னும் வந்துட்டு நம்ம தியானை பார்த்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, தியான் இருந்துட்டு என்ன பேச போற, நீ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் சொல்லியிருப்பான். இப்போ அதுக்கும் அந்த கிஸ் பண்ணதுக்கும் இடையில என்ன நடந்துச்சுன்னு தான் இப்போ காமிக்கிறாங்க. நம்ம லின்னு இருந்துட்டு நம்ம தியான் கிட்ட சொல்கிறான், எனக்கு கொஞ்சமாவது எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் கிட்ட நம்ம லின் சொல்ல, நம்ம அதுக்கு தியான் இருந்துட்டு நீ என்னடா பெருசாக எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ண போகிற, நீ என்ன ஒரு பொம்மை மாதிரி தானே வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து நம்ம லின்னை பார்த்து பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்கேன். நம்ம லின்னு இருந்துட்டு டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா, கொஞ்சமாவது நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தியான் இருந்துட்டு நீ என்ன சொல்ல போற, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம லின்னு இருந்துட்டு அது அது வந்துட்டு கொஞ்சம் தயங்கிட்டே, ஏன்னா நான் உன்னை நினச்சி கவலைப்படுறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம தியான் கிட்ட சொல்ல, நம்ம தியான் இது வரைக்கும் பின்னாடி திரும்பி தான் நின்று இருப்பான். இவன் இந்த மாதிரி சொன்னோன்னேவா அவனை பார்த்து திரும்பி நின்றுட்டு என்ன நீ என்ன நினச்சி கவலைப்படுறியாக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து நம்ம லின் கிட்ட கோவமாக கேட்க, நம்ம லின் வந்து டக்குன்ட்டு நம்ம தியான் பக்கத்தில் போய் தியான் ஷோல்டரை பிடிச்சி எனக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த கேமில் நான் தான் ஜெயிச்சிருப்பேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து இன்னும் அந்த கேமை பற்றியே சொல்லலை. நம்ம தியானுக்கு இன்னும் கோவம் தான் வருது. நம்ம தியான் வந்து நம்ம லின்னை பார்த்து நீ இன்னும் அந்த கேமை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க, எப்படி உனக்கு தெரியும் நீ அந்த கேமில் ஜெயிச்சிருப்பேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து கோவமாகவேவும் நம்ம லின் கிட்ட பேச, அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு இங்கே பாரு அந்த கேமில் நான் ஜெயிச்சேனா தோத்தேனான்ட்டு எனக்கு முக்கியமே கிடையாது, ரிசல்ட் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகுது, ஏன்னா நான் ஆல்ரெடி உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொன்னோன்னேவும் நம்ம தியானுக்கு வந்து அட்டர் ஷாக்கு, என்ன இவன் என்னை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து அட்டர் ஷாக்கில் நம்ம லின்னையே பார்த்துக்கிட்டேவும் என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க வரவங்கள நம்ம லின்னு இருந்துட்டு நீ ஒன்றும் சொல்லாதடா அப்படிங்கிற மாதிரி டக்குட்டு நம்ம தியானை இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த கிஸ்ஸை வந்து நம்ம தியான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவன் கிஸ் பண்ணுவான்ட்டு. ஆனால் நம்ம தியான் வந்து அட்டர் ஷாக்கில் இருக்கான், இவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து அட்டர் ஷாக்கில் இருக்கான். நம்ம லின் வந்து அது எதுவும் பெருசாக கண்டுக்காம அவன் பாட்டுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நடு ரோட்டுன்னு கூட பார்க்காம இவங்க 2 பேரும் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பக்கம் பாட்டியும் அந்த கியாம் பொண்ணு, அதாவது நம்ம தியானோட ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்க 2 பேரும் அந்த பக்கம் வாக்கிங் வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு பொண்ணு வந்து பாட்டியை கூட்டிட்டு வாக்கிங் வந்திருக்கா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா அதனால பாட்டியை கூட்டிட்டு வாக்கிங் வந்திருக்கா. அப்படி வாக்கிங் வந்துட்டு இருக்கிற இடத்துல தான் இவங்க 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, இதை வந்து பாட்டியும் சரி அந்த பொண்ணும் சரி பார்த்துடுறாங்க. பாட்டி வந்து என்ன இவங்க 2 பேர் கிஸ் பண்ணுறாங்க அதுவும் நடு ரோட்டில் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக்கில் அப்படியே அவங்க 2 பேரையே பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் இருந்துட்டு பாட்டி வந்து பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டேய் 2 பேர் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கத்துனதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் ஐயோ பாட்டி வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பாட்டியே பார்த்துட்டு இருக்க. பாட்டி வந்து அவங்க 2 பேரையும் பார்த்து முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த கியா பொண்ணு இருந்துட்டு நம்ம தியானை பார்த்து டேய் மரியாதையாக வீட்டுக்கு வந்து சேரு, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியானை பார்த்து முறைச்சிட்டு அந்த பொண்ணும் பாட்டியை இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பின்னாடியே போயிட்டாங்க. இங்கே இவங்க 2 பேத்துக்கு தான் பாட்டி எப்படி சமாதானப்படுத்துறது ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கேயே கட் ஆனால் நெக்ஸ்ட் நம்ம பாட்டியோட வீட்டில் தான் 3 பேரையுமே நிற்க வச்சு பாட்டி வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம தியான் கிட்ட, தியான் இங்கே என்ன நடக்குது என்னன்ட்டு எனக்கு சொல்றியா, நீ என்ன பார்த்துக்கிறதுக்காண்டி பணத்துக்காண்டி நீ இந்த மாதிரி வேலை வந்து பண்ணிட்டு இருக்கியா என்ன, எனக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து தியானை பார்த்து பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தியானுக்கு வந்து என்ன பேசுகிறேன்ட்டு தெரியாமல் அவனுக்கு வந்து விட்டால் அழுதுருவான் போல், அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து அழுக வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பாட்டி அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லவே இல்லை பாட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து பாட்டிக்கிட்ட சொல்ல, பாட்டி இருந்துட்டு அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம தியானுக்கு வந்து என்ன சொல்கிறேன்ட்டே தெரியாமல் ஒரு மாதிரி திரு முழிச்சிட்டு ஃப்ரெண்டு பொண்ணை தான் பார்க்குறா. ஃப்ரெண்டு பொண்ணை இருந்துட்டு சரி நம்ம தான் சமாளிச்சாகணும் போலட்டு பாட்டி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு பாட்டி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது பாட்டி அப்படிங்கிற மாதிரி கியா வந்து பாட்டி கிட்ட சொல்ல, அதுக்கு பாட்டி இருந்துட்டு கியாவை பார்த்து அப்போனா நான் வெளியே பார்த்தது என்ன ஃபேக்கா அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்க, கியா இருந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது பாட்டி, அது ஒன்றும் ஃபேக்கெல்லாம் கிடையாது, அது ஒன்றும் அவ்வளோ மோசமான ரிலேஷன்ஷிப்பில் இல்லை பாட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம கியா வந்து பாட்டி கிட்ட சொல்ல, அதுக்கு பாட்டி இருந்துட்டு அப்போனா சொல்லு அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பிட்டு அதுக்கு எந்த மாதிரி அர்த்தம்ன்ட்டு எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து தியான் கிட்ட கேட்க, அதுக்கு தியானுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறேன்ட்டே தெரியாமல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நிற்க, இதை பார்த்து நம்ம லின்னு இருந்துட்டு நான் சொல்கிறேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் பக்கத்தில் போய் தியான் அப்படியே லைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு பாட்டியை பார்த்து பாட்டி
தியான் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணவே இல்ல பாட்டி. நான் வந்து தியானை வந்து லவ் பண்றேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் பாட்டி. என்னோட லைஃப் இருக்கிற வரைக்கும் நான் தியானை வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன் பாட்டி அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து தியான் கைய பிடிச்சு சொல்லவும், பாட்டிக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் வருது. இதெல்லாம் பார்க்குற கியா பொண்ணுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவங்கள பார்த்து தம்ஸ் அப் பண்றா. அதாவது எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாரி அவ சொல்ல, இத பார்த்த பாட்டிக்கு வந்து கோவம் வந்துட்டு அவ கைய தட்டி விட்டுட்டு அவள பார்த்து முறைச்சுக்கிட்டேவும் நம்ம அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு அங்கருந்து கிளம்பி ஒரு ரூம்ல போய் நாக் பண்ணிட்டாங்க. நம்ம லின்னுக்கும் தியானுக்கும் என்னடா பாட்டி எதுவுமே சொல்லாம கோவத்துல ரூம்க்கு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாரி 2 பேருமே பார்த்துட்டு இருக்க. நம்ம தியான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா லின்ன பார்த்து. நம்ம லின் வந்து நம்ம தியானோட ஷோல்டரை லைட்டா தடவி கொடுத்துட்டு, சரி நீ அழுகாத, எதுவும் ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லைட்டா சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் ஆனா நெக்ஸ்ட் 2 பேருமே ரூம்ல தான் மேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா. எனக்கு வந்து இத பார்த்தோனே பயங்கரமான ஷாக் ஆயிருச்சு. எனக்கு இந்த இடத்துல இந்த மேட்டர் வந்து தேவையே இல்லன்ட்டு தான் எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் எதனால இப்படி சொல்றேன்னா, ஏன்னா இன்னும் 2 பேர் லவ் பண்றேன்ட்டு கன்ஃப்யூஸ் பண்ணவே இல்ல. நம்ம தியானும் அதாவது சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 2 பேருமே ஒண்ணா சொல்லவே இல்லையா? பாய் ஃப்ரெண்டா இருக்கேன்ட்டு எதுவும் சொல்லவே இல்லையா? இங்க வேற பாட்டி வேற கோச்சுட்டு போயிருக்காங்க. இவங்களெல்லாம் சமாதானப்படுத்திட்டு அப்புறமா 2 பேர் மேட்டர் பண்ணியிருந்தா கூட ஓகே தான். ஆனா டக்குன்ட்டு இப்படி ஒரு பக்கத்துல சோகத்துல இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு இது தேவையா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் 2 பேருமே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட்ல அப்படியே படுத்திருக்கேன். நம்ம தியான் பையன் தான் லின் கிட்ட எந்திரிச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறான். அந்த கொஸ்டின் என்னன்னா, "நீ நிஜமாவே என்ன வந்து லவ் பண்றியா? அப்படி இல்லன்னா இது வெறும் செக்ஸ் மட்டும் தானா?" அப்படிங்கிற மாரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட கேட்க, நம்ம லின் வந்து அவன் கன்னத்த புடிச்சு லைட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு, "நான் நிஜமாவே உன்னை லவ் பண்றேன்." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல, நம்ம தியான் இருந்துட்டு, "நிஜமாவா?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம லின் இருந்துட்டு, "ஏன்டா என்ன பார்த்தா உனக்கு பொய் சொல்ற மாரி தெரியுதாடா?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம தியான் இருந்துட்டு, "ஆமா, ஆமா. கொஞ்சமா பொய் சொல்ற மாரி தெரியுது." அப்படிங்கிற மாரி நம்ம தியான் சொல்லலன்னு இருந்துட்டு, "ஓ! அப்படியா? கொஞ்சமா பொய் சொல்ற மாரி தெரியுதா? இப்ப அதையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் செகண்ட் ரவுண்டுக்கு போயிட்டாங்க. நம்ம தியான் இருந்துட்டு, "என்னால்லாம் முடியாது. இன்னொரு ரவுண்டா? வேணாம்." அப்படிங்கிற மாரி நம்ம தியான் அங்க சொன்னாலும், நம்ம லின் பையன் கேட்கிற மாரிலாம் இல்ல. "நீ பாட்டுக்கு சொன்னா சொல்லிட்டு போடா. நான் பாட்டுக்கு என் வேலைய ஆரம்பிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அவன் அவனோட வேலைய சிறப்பா அங்க செஞ்சுட்டு இருக்கான். எப்படியோ இவங்க 2 பேரும் இனிதே இவங்களோட வாழ்க்கைய இனிமையா ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் என்னன்னா, பாட்டி தியான் ரூம்ல உட்காந்துட்டு தியானை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா, நம்ம தியானும் லின்னும் ஒண்ணா ஹக் பண்ணிட்டு இருக்கிற மாரி ஃபோட்டோ இருக்கு. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் இப்பதான் லவ்வே சொல்லியிருக்காங்களாம். அதுக்குள்ள எப்படிதான் ஃபோட்டோ வந்துச்சு என்னன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு சீரிஸா இருந்தாலும் அந்த சீரிஸ்ல ஒரு நியாயம் வேணாமாடா? இந்த பக்கம் நம்ம லின் பையன் செகண்ட் ரவுண்ட முடிச்சுட்டு ஹாயா தூங்கி எந்திரிச்சு பார்த்தா, பக்கத்துல நம்ம தியானை காணோம். தியானை காணோம்னு சொன்னோனே நம்ம லின்னுக்கு ஷாக் ஆயிட்டு, எங்கடா தியானை காணோம் அப்படிங்கிற மாரி எந்திரிச்சு சுத்தி முத்தி பார்த்தா, தியானை அங்க இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா கிச்சன்ல இருந்து செம சூப்பரா ஸ்மெல் வருது. ஆஹா! சூப்பரா ஸ்மெல் வருதே அப்படிங்கிற மாரி ஒரு நாய விட மோசமா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அங்கருந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்கான் நம்ம லின் பையன். இந்த பக்கம் நம்ம தியானும், சியா பாப்பாவும் டைனிங் ஹால்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. நம்ம தியான் இருந்துட்டு சியா பாப்பாவுக்கு ஒரு ஃபுட் எடுத்து, இத சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிற மாரி ஒரு ஃபுட் எடுத்து குடுக்க, அந்த சியா பாப்பாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ் சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டதுலயும் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் செம்மையா இருக்கு. எங்க அண்ணன் செஞ்சத விட அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா நம்ம லின் வந்து எந்திரிச்சு வரான். என்ன பத்தி பேசிட்டு இருக்க? நான் செஞ்சத விட இங்க எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் அங்க வந்துட்டு இருக்க. பாப்பா இருந்துட்டு, ஆமா நீ தான் எப்பயுமே காலையில நேரத்துல பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லிட்டு அப்படியே தீஞ்சு போன ஒரு பிரெட் துண்ட குடுப்ப பாரு. அத அப்படியே சாப்பிடும்போது கசக்கும் தெரியுமா? வேக் அப்படின்னு சொல்லிட்டு சியா பொண்ணு நம்ம லின்ன போட்டு கலாய்ச்சிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம தியானுக்கு தான் பயங்கரமா சிரிப்பா வருது. அவன் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். நம்ம லின்னு இருந்துட்டு, "ஓ! அப்படியா? இப்பல்லாம் நீ வர வர தியானுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போல. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு கோவம் வரும் பாத்துக்க." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சியா கிட்ட சொல்ல, அதுக்கு சியா இருந்துட்டு, "அண்ணா இங்க பாரு எனக்கு தியானை பிடிக்கும் தான். ஆனா அவனை விட நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்னா, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ண்ணா." அப்படிங்கிற மாரி சியா பாப்பா வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு, "நிஜமாவா சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம சியா பாப்பா இருந்துட்டு, ஆமா." அப்படிங்கிற மாரி கியூட்டா தலையாட்டிட்டு இருக்கா. இப்படி அண்ணனும் தங்கச்சியும் அங்க செம கியூட்டா பேசி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம தியானம் இருந்துட்டு, "போதும் போதும் 2 பேர் கிண்டல் பண்ணதெல்லாவும் ஒழுங்கா எல்லாருமே சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியான் வந்து நம்ம லின்னுக்காண்டி ஒரு ஃபுட் எடுத்து ஊட்டி விடுறான். "ஏதோ இதை சாப்பிட்டு பாரு, உனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா என்னன்ட்டு சொல்லு." அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து நம்ம லின்னுக்காண்டி ஒரு ஃபுட் எடுத்து ஊட்டி விட நம்ம லின்னும் அதை சாப்பிட்றான். சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ் செம சூப்பரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம லின் வந்து நம்ம தியான் கன்னத்துல கியூட்டா கிஸ் பண்ணிட்டு அவனை பார்த்து செம கியூட்டா சிரிக்கிறான். இதை பார்த்த பாப்பா இருந்துட்டு, "அண்ணா நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களா என்ன?" அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம லின்னு இருந்துட்டு ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறா. அதுக்கு பாப்பா இருந்துட்டு,
வாவ்! எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இனிமே நான் தனியா இருப்பேன்ட்டு நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா, என் கூட தான் நீங்க 2 பேரும் இருக்கீங்களே அப்படிங்கிற மாரி நம்ம சியா பொண்ணு வந்து சொல்ல, அதுக்கு நம்ம தியான் இருந்துட்டு, பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வந்து ஹாப்பியா இருந்தா அதுவே போதும் அப்படிங்கிற மாரி நம்ம தியான் சொல்ல, சியா பாப்பாவும் இருந்துட்டு, நீங்க இருக்கீங்களா நான் இனிமேல் நல்ல பொண்ணா இருப்பேன், குட் கேர்லா இருப்பேன் அப்படிங்கிற மாரி நம்ம சியா பாப்பா வந்து நம்ம லின்கிட்டயும், தியான்கிட்டயும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஃபேமிலியா இவங்க 3 பேருமே ஜாலியா பேசி விளையாண்டுட்டு இருக்க. அந்த நேரத்துல கரெக்ட்டா நம்ம தியானோட மொபைல் வந்து கால் ஆகுது. யாருன்ட்டு பார்த்தா பாட்டி தான். பாட்டி வந்து கால் பண்ணவும் நம்ம தியான் வந்து அட்டெண்ட் பண்ணி, சொல்லுங்க பாட்டி" அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த பக்கத்துல இருந்து பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, "இந்த மாரி நீயும் லின்னும் வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட பேசணும்" அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் கேட்ட உடனேவும் நம்ம தியானுக்கெல்லாம் பயங்கரமான ஷாக்ல நம்ம லின்னையே பார்த்துட்டு இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் ஆனா, நெக்ஸ்ட் நம்ம பாட்டி வீட்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம தியானும், லின்னும் 2 பேருமே பாட்டி வீட்ல வந்துட்டாங்க போல. 2 பேருக்குமே செம்மையான பயமா இருக்கு. பாட்டி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாரி 2 பேருமே பயத்துல மூஞ்சிய பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்பதான் பாட்டி வந்து பேசவே ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நான் ஒண்ணும் அவ்வளோ பழைய காலத்து பாட்டியெல்லாம் கிடையாது. 2 பசங்களோட லவ் வந்து எப்படி இருக்குன்ட்டு எனக்கும் தெரியும். எனக்கு வந்து ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் தான் தேவை. ஆனா, நீ வந்து தியானை வந்து எப்பயும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனை கஷ்டப்படுத்தவே கூடாது. அவன் வந்து எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும். நீ வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தருவியா?" அப்படிங்கிற மாரி பாட்டி வந்து லின்கிட்ட கேட்க, நம்ம லின்னுக்கு வந்து பயங்கரமான ஹாப்பி ஆயிருது. பாட்டி ஒரு வழியா எங்களோட லவ் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, சம்மதிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி நம்ம லின்னுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிருது. நம்ம தியானுக்கு வந்து அழுகையே வந்துருது. நம்ம லின்னு இருந்துட்டு, "பாட்டி உங்களுக்கு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி தரேன். நான் தியானை வந்து எப்பயுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். அவனை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா பார்த்துப்பேன். என்னோட லைஃப் இருக்கிற வரைக்கும். நீங்க கவலையே படாதீங்க பாட்டி" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து பாட்டிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறான். பாட்டிக்கு இத கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிருது. பாட்டி வந்து தியானையே பார்த்துட்டு இருக்க. தியானுக்கு வந்து அழுக தான் வருது. வேற எதுவும் பேசுறதுக்கு அவன்கிட்ட இருந்து வார்த்தை எதுவுமே வரல. அழுதுகிட்டே பாட்டிய பார்த்து, "ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. எங்களோட லவ்வ வந்து நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு" அப்படிங்கிற மாரி நம்ம தியான் வந்து பாட்டிகிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்க. பாட்டி வந்து அவன் கைய தட்டி குடுத்துட்டு, "பரவாயில்ல அழுகாதப்பா. நீ ஹாப்பியா இருந்தா எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அவங்க 2 பேரையும் பார்த்து ஹாப்பியா இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் அந்த மேட்டர் சீனை இங்க வச்சிருந்தா நல்லா இருக்கும்ட்டு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்னன்ட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பண்ற நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமேவும் சீக்கிரமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எல்லாருமே இந்த சீரிஸை சீக்கிரமா முடிங்கன்னு சொல்றீங்க. இன்னும் 3 எபிசோடு தான் இருக்கு. நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் எல்லா இடத்துலயும் தேடி தேடி பார்க்குறேன். இங்கிலீஷ் சப்டைட்டில் எனக்கு சுத்தமா கிடைக்கல. 1, 2 இடத்துல தான் கிடைக்குது. அப்படி கிடைச்சாலும் அது வந்து கன்னடத்துல இல்லாட்டி தெலுங்கு வேற லாங்குவேஜ்ல தான் எனக்கு கிடைக்குது. அப்படியே கிடைச்சாலும் அத வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அப்புறம் தான் உங்களுக்கு பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் சீரிஸ் போடுறதுக்கும் லேட் ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரமாவே இந்த சீரிஸ் முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.